முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார். 2030ஆம் ஆண்டில் தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இலக்கை நோக்கி வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் நாடுகளுக்கு பயணம் செய்த முதலமைச்சர் இப்போது அமெரிக்கா செல்கிறார். இதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அமெரிக்காவில் முகாமிட்டுள்ளார். சென்னையில் இருந்து செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா புறப்படும் மு.க.ஸ்டாலின் 17 நாட்கள் அமெரிக்காவில் பயணம் செல்கிறார். அமெரிக்காவில் அவருக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் பிரம்மாண்ட வரவேற்பை அளிக்கிறார்கள். ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 2ஆம் தேதி வரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்கிறார். கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவான தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை உட்பட பல்வேறு நிறுவனங்களின் அதிகாரிகளை அவர் சந்திக்கிறார். அப்போது தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கிறார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இன்வெஸ்டர் கான்க்ளேவ் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து பேசுகிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி சிகாகோவில் அமெரிக்காவின் தமிழ்ச்சங்கங்கள் இணைந்து நடத்தும் வணக்கம் அமெரிக்கா கலை நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார். முதல்வர் பயணத்தில் தமிழக தொழில் வளர்ச்சிக்காக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவ வேலு, உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு ஆகியோர் பங்கேற்று ஆலோசனையில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் ஆதி திராவிடர் நலக்குழு, விவசாய அணி, விவசாய தொழிலாளர் அணி ஆகிய அணிகளுடன் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை மேற்கொண்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.